அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா குத்பாவில் பாதுகாப்பான பக்கம், சேஃப் சைடு, சேஃப் ஜோன் அப்படிங்கிற தலைப்பை வைத்து நம்ம குர்ஆன் வசனங்களை கற்றுக்கொள்வோம். நம்ம குழந்தையா இருந்தபோது நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, ஒரு கை குழந்தையா இருக்கும்போது தாய் தான் பாதுகாப்பு அப்படின்னு இந்த தாயோடு ஒட்டி கொள்வது, அந்த அரவணைப்பு தேவை விட்டவர்களாக இருக்கிறது. தாய் அம்மா இல்லைன்னா குழந்தைகள் அழுகுறதுன்னா அதுக்கு தான், அவங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அது அந்த பயத்தில் அழுகுது. அப்புறம் ஒரு பிறகு குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் தந்தை தான் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு டீனேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க. அத்தா தான் நமக்கு எல்லாம், தகப்பனார் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவரோடு தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும், பக்கத்தே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்திருப்போம். பிறகு வளரிளம் பருவத்தில், டீனேஜ் வளரிளம் பருவத்தில் ஒரு நண்பர்கள் புடைசூழ இருப்பது தான் பாதுகாப்பு. கூட எல்லாரும் ஒரு 4-5 நண்பர்கள் 10 பேர் இருக்கணும், அவங்க கூடயே இருக்கணும், அதான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் உயிர் காப்பான் தோழர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம உயிரை காப்பாற்றுவாங்க, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்லாம் நம்ம பாட்டெலாம் பாடுறதை கேட்டுக்குவோம். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த பாதுகாப்பு என்று கருதக்கூடியவராக இருக்காங்க. கொஞ்சம் வயசை பெரிய மனிதனான பிறகு அவங்க எப்படி அந்த பாதுகாப்பை பார்க்குறாங்கன்னா, அண்ணன் தம்பிகள், தம்பி உடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த போர் சமயத்தில் போகிறதுக்கு தம்பியோட போனால் நான் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற அது தன் குலத்தவர்கள் பாதுகாப்பு, தன் சாரி சனம். அந்த 11ஆம் அத்தியாயம் 91, 92 கூட அந்த விஷயம்தான் சொல்லப்படுது. 8ஆம் அத்தியாயம் 30 முகம்மதை அந்த குலம் பாதுகாத்துச்சு, அவருடைய குலம் அவரை கொலை செய்ய விடாமல் தடுக்குதுங்கிறத அந்த அடிக்குறிப்பில் ரஷாது இருப்பார். இதனால் அவர் சொன்ன அந்த சத்தியத்திற்கு மக்களுடைய எதிர்ப்பினால கொலை செய்யப்பட்டிருப்பார். அவங்க குலம் அதை பாதுகாப்பு. அந்த லூத் நபியோ அவங்க யாரோ ஒரு நபிகிட்ட சொல்கிறாங்க, தூதர்கிட்ட, உங்களுடைய குலத்தார் மட்டும் இல்லைவிட்டால் நாங்கள் உங்களை முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வசனத்தில் உள்ளது. அது 11, 91, 92 அது 2 வசனங்களையும். அந்த சமூகத்தவர்கள், முஸ்லீம் சமூகம், கிறிஸ்தவ சமூகம், இந்து சமூகம், பௌத்த சமூகம், போரா கம்யூனிட்டி அப்படின்ற சமூகத்தவர்கள் தங்களை பாதுகாப்பார்கள்ங்கிறதுனால தான் அவங்க அதில் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதுலேயே இப்போ முஸ்லீம்களையே தௌஹீத் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்து, ஜமாத் இஸ்லாமி அப்படி கூட்டமைப்பாங்க. அவங்க தங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு, நம்ம பேசுறதுக்கு, நம்ம கொள்கைக்கு, நம்ம கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு வந்தால் நம்ம கூட இருக்கிறவங்க சேர்ந்து அது பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சேஃப் ஜோனை அவங்க அதை பார்க்குறாங்க இல்லையா. நமக்காக இருப்பார்கள் என்ற செருக்கோடு அவங்க இருப்பாங்க. சாதி தேவர் சமூகம், அந்த சமூகம், இந்த சமூகம், அப்படி முப்படையார் சமூகம், அந்த முக்குளத்தோர் சமூகம், அப்படி பேரெல்லாம் நமக்கு தெரியல, தப்பாக சொல்கிறேன். அந்த மாதிரியானவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குரூப்பை அந்த குரூப் இருந்தால், அந்த குரூப்போடு இருந்தால் நமக்கு பாதுகாப்பு, சேஃப் ஜோன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் மனிதர்களுடைய எண்ணமாக இருக்குது. பெருந்திரளான மக்கள் நிறைய பேர் இருக்கணும், கூட்டம் பார்க்கறதுக்கு எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்கணும். பெரும்பான்மை சமூகம் பெரும்பான்மை கொண்டதாக இருக்கணும். அதனால தான் அடுத்தடுத்து உள்ளவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது, கவர் பண்ணுறது, அவங்கள்ட்ட பேசி ஒரு தரிக்காவாதி என்னன்னு செய்யறான்னா, அவங்க அதே மாதிரி தரிக்காவாதியை அடுத்தவனை ஆகணும்னு முயற்சி செய்யறான். தௌஹீத் ஜமாத்காரவங்க அவங்க தங்களை போல மாறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க, அதை பரப்புறாங்க அந்த கொள்கையை. அப்போ அந்த சமூகம் பெரும்பான்மை ஆகணும், அது சப்மிட்டர்ஸும் அப்படி தான் செய்யணும். ஆனால் அது நம்ம வேறு, அதுதான் பாதுகாப்பு என்று எண்ணக்கூடாதுங்கிறத நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்லயே அப்படி சொல்றாரு. செல்வாக்கான தலைவர்கள் இருக்கிறத
அவர் பாதுகாப்பு நினைக்கிறாங்க. அவர் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த தலைவர் இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் பேசி சமாளிச்சிடலாம், நம்முடைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம். அது செல்வாக்கான தலைவர்கள், இராணுவ தளவாடங்கள் கூட பார்க்குறோம். ஏர் ஷோ நடத்துகிறாங்க. இன்றைக்கு ஈரான் வலிமை வாய்ந்த ஆயுதங்களை வைத்து அவங்கள பார்த்து எதிரிகள் பயப்படுறாங்க. இஸ்ரேல் பயப்படுறாங்க, அமெரிக்கா பயப்படுறாரு. இப்போ காரணம் என்னன்னா, அவங்க அந்த இராணுவ தளவாடங்கள் நிறைய இருக்கு. அது ஒரு சேஃப் ஜோன், சேஃப் சைடாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவைதான் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் என்று மக்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிதர்சனத்தில் அது அப்படி நடப்பதில்லை. அந்த மாதிரிலாம் நடந்துட போறதில்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றாரு குர்ஆன்ல 8ஆம் அத்தியாயம் 19வது வசனத்துல, நம்ப மறுப்பவர்களே, நீங்கள் வெற்றியை தேடினீர்கள், மேலும் வெற்றியும் வரவே செய்தது. அது நம்பிக்கையாளர்களுக்கு உரியதாக இருந்தது. வலுச்சண்டையில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்வீர்களாயின் அது உங்களுக்கு மேலானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்புவீர்களாயின் நாமும் அவ்வாறே செய்வோம். அந்த அடுத்து சொல்றாரு, உங்களுடைய இராணுவங்கள் ஒருபோதும் உங்களுக்கு உதவிடாது, எவ்வளவு பெரியது என்பது பொருட்டல்ல. ஏனெனில் நம்பிக்கையாளர்களின் பக்கம் கடவுள் இருக்கின்றார். அல்லாஹ் நம்பிக்கையாளர் பக்கம் இருக்கிறாரு. நீங்க எப்படி தோற்கடிக்க முடியும்? அவ்வளவு வல்லமை படைத்தவர். அவரு மிஞ்சி எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது எப்படி? அப்போ நம்பிக்கையாளர்கள் கடவுள் பக்கம் இருப்பார்கள். அவருடைய உதவி கொண்டு அவர்கள் வெற்றி அடைவார்கள். நம்பிக்கையாளரின் பக்கம் கடவுள் இருக்கிறார். இப்போ கடவுள் பக்கம் நம்பிக்கையாளர்கள் இருக்கணும். அதாவது அதான் சேஃப் ஜோன். அந்த வைஸ் வெர்சா நடக்கணும் இல்லையா? அப்ப நாம கடவுள் பக்கம் இருக்கணும், நம்பிக்கையாளர்கள் கடவுள் பக்கம் இருக்கணும். இருந்தால்தான் அது சேஃப் ஜோன். அதுதான் நான் இங்கே முன்னிறுத்ததுக்காக இந்த வசனங்கள்லாம் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் எந்த தரப்புக்கும் உத்தரவாதம் என்பது இல்லை. காப்பாற்றப்பட்டு விடுவோம் என்று உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையில தான் இந்த பூமியே இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் 67ஆம் அத்தியாயம் 16வது வசனத்துல, வானத்தில் உள்ள அந்த ஒருவர் பூமியை தாக்கி அதனை தடுமாறி விழும்படி செய்துவிட மாட்டார் என்று நீங்கள் உத்தரவாதம் கொண்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் ஒரு கேரண்டியும் இல்லை. இவ்வளவு பிரபாண்டமான அந்த பிரபஞ்சத்தின் பூமி என்பது ஒரு துகள். ஒரு துகள் என்ற நம்ம ஒரு பேச்சுக்கு தான் சொல்ல முடியும். அது துகளை விட சின்னது. அது டக்குன்னு அழிச்சிட முடியாதா? உடனே ஒரு செகண்ட் அவருடைய ஒரு விரல் அசைவு போதும். ஒரு சின்ன நட்ஜ் அப்படின்னு சொல்றாரு, லேசா இடிச்சா முடிஞ்சிச்சு எல்லாமே காலி. அப்படி செய்ய முடியாதான்னு எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ உத்தரவாதம் என்பது யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்யணுங்கிறத நம்ம அதுக்கு தான் நம்ம அந்த ஜும்மாவை பார்க்குறோம். அதான் தொடர்ந்து அது 7ஆம் அத்தியாயம் 100வது வசனத்துல கேட்கிறாரு. அப்படி உங்களுக்கு தோணலையா? முந்தைய தலைமுறையினர்களுக்கு பின்னர் பூமிக்கு வாரிசானவர்களுக்கு, நம்மலாம் முந்தைய தலைமுறையினுடைய வாரிசுகள் இங்க இப்ப இருக்கும் பூமியில, நாம் நாடினால் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை தண்டித்து விடவும், மேலும் அவர்களை செவிடர்களாக மாறிவிடும் வண்ணம் அவர்களுடைய இதயங்களில் முத்திரையிட்டு விடவும் இயலும் என்று எப்பொழுதாவது தோன்றுகிறதா? மைண்ட்ல வருதா? இப்படிலாம் நடந்துடும், நம்மளை காதை செவிடாக்கி விட்டு நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம இதயங்கள்லாம் மூடப்பட்டு எதுவுமே நல்லது எதுவுமே தெரியாது. நல்ல விஷயங்கள் எது, சத்தியம் எது, வாய்மை எது, உண்மை எது, சரியானது எது தெரியாது. அடையாளம் தெரியாத அளவுக்கு இதயங்கள் மூடப்பட்டவர்களாக நம்ம ஆயிட்டோம்னா அப்படி தண்டிச்சிடக்கூடும் என்று சொல்றாரு. எப்போதான் தோன்றுதா? நம்மளாம் கேரண்டீடு கிடையாது. இப்போதான் படிக்க உத்தரவாதம்லாம் கிடையாது. யாருக்கும் எந்த உத்தரவாதம்? தூதர்களுக்கே உத்தரவாதம் கிடையாது. வானவர்கள் அந்த பூமியில் உள்ளவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருகின்றார்கள். அந்த நிலையில தான் இருக்காங்க. அந்த ஜின்கள் கூட 72ஆம் அத்தியாயத்துல சொன்னாங்க, பூமியில் உள்ளவர்களுக்கு என்ன நாடப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிய மாட்டோம், தெரியாது. எந்த நேரத்திலையும் நம்ம எல்லாருமே ஒரே நேரத்தை தண்டிச்சிடுவாங்க எல்லாம். அதான் ஈசாவையும் அவருடைய அம்மாவையும் அடித்தொழிக்க அல்லாஹ் நாடி விட்டார், முடிச்சுட்டான். யார் தடுப்பா அப்படின்னு கேட்கிறார். பூமியில் உள்ள எல்லாரையும் அப்படின்னு அந்த இடத்துல கூட சொல்லுவார். எல்லாத்தையும் அடிச்சுட்டான். யார் கேட்க முடியும்? நமக்கு எதுவுமே ஒரு கேட்கறதுக்குள்ள அதிகாரமோ அது தகுதியோ அதுக்குரிய வல்லமையோ இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படியே அல்லாஹ் பக்கத்தில் போய் அண்டி கொள்ள வேண்டும், அவரோட சேர்ந்து கொள்ள வேண்டும்,
அவரோட பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய உபாயங்களை நம்ம தேடணும். அதான் நம்ம சேஃப் சைடில் இருக்கலங்கிறத நம்ம எண்ணி பார்த்து சேஃப் சைடு எதுன்னு பார்த்து அதுக்கு பக்கம் போகணுங்கிறது தான். ஆனால் அது 10ஆம் அத்தியாயம் 60 அதை கேட்குறாரு. அதே மாதிரி கடவுளை பற்றி பொய்களை இட்டு கட்டுபவர்களுக்கு உயிர் தெழுப்பப்படும் நாளில் அவரை சந்திக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது தோன்றுகின்றதா? கண்டபடிக்கு எழுதுறாங்க, கண்டபடிக்கு பேசுறாங்க. அவங்க நினைக்கிறதுலாம் இதுதான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று பொய்யானதை எழுதுகின்றார்கள். மிக நிச்சயமாக கடவுள் தன் அருளை மனிதர்கள் மீது பொழிகின்றார். ஆனால் அவர்களில் அதிகமானவர் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றனர் என்று சொல்றார். அது மாதிரி கேரண்டி இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஃபிரௌன் என்ற ஒரு வல்லமை படைத்த அல்மைட்டி, அதாவது மைட்டி ஃபேரோ, சாரி அல்மைட்டி மைட்டி ஃபேரோ என்று அல்லாஹ் குறிப்பிட வல்லமை உள்ள ஃபிரௌன். அவனை பற்றி சொல்லும்போது அவன் அவன் எப்படி நினைப்பான், நம்மளை மிஞ்சி எதுவும் இல்லை, யாரை வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும், நமக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், தன்னையே ஒரு ரப்பு என்று சொல்றான், கடவுள். ஆனால் ரப்புக்கும் ஆளா, நானும் மேலான ரப்பு என்று சொல்றான். அப்படி ஒரு பெருமை படைத்த அவனை பற்றி அவனினுடைய நிலை என்ன ஆகுது? 17ஆம் அத்தியாயம் 107 வசனத்தில் சொல்றாரு. 17:103 அவன் அவர்களை நாட்டை விட்டு வெளியே துரைத்தியவாறு அவர்களை பின்தொடர்ந்த போது, மூசாவையும் அவங்க கூட்டத்தாரையும் பனி இஸ்ரவேலையும் பின்தொடர்ந்த போது அவன் பக்கம் இருந்தவர்களுடன் சேர்த்து அவனையும் அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம். அதான் அவன் பக்கம் இருக்கிறது சேஃப்டின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தான் போறாங்க. இன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க. அவங்க எந்த பக்கம் இருந்தா சேஃப்டின்னு சொல்லி அந்த பக்கம் சேர்றாங்க. ரெண்டு பக்கமே சேஃப்டி கிடையாது. ரெண்டு பக்கமே அவங்களுக்கு என்னதான் வலிமை வாய்ந்த ஆயுதங்கள் வைத்திருந்தாலும், உலக வல்லரசுகளாக அவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அது சேஃப்டி கிடையாது. ஆனால் நினைக்கிறாங்க இந்த சைடு சேஃப்டி, இந்த சைடு சேஃப்டின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமும் தனித்தனியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஃபிரௌனுடைய பக்கம் இருந்த அனைவரையுமே சேர்த்து அழிச்சுட்டேங்கிறது. அவன் பக்கம் இருந்தவர்களும் சேர்த்து அவனையும் அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம், கத்தம் பண்ணிட்டாரா. ஆக அந்த மாதிரி அவ்வளவு வலிமை இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எதிராக அது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இருக்க முடியாது. இந்த பூமியில் நம்ம எவ்வளவு பெரிய குரூப்போட நான் இருக்கிறேன்னு நம்ம ஐக்கியப்படுத்தி கொண்டாலும் அடையாளப்படுத்தி கொண்டாலும் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியாது. அல்லாஹ் பக்கம் நின்றால் ஒழிய, அது அல்லாஹ் பக்கம் இருக்கக்கூடிய குரூப்பாக இருந்தால் நம்ம சேஃப்டி அப்படின்னு சொல்ல பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த குரூப்பாவில் இன்னும் வசனங்களை பார்ப்போம். யாரெல்லாம் யார் கூட எல்லாம் அல்லாஹ் இருக்கிறார் அவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தூபு இதெல்லாம் அல்லாஹ்வின் பால் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதை நான் சான்றளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும். அல்லாஹ் 9ஆம் அத்தியாயம் 36 சொல்றாரு, கடவுள் நன்னறியாளர்களின் பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனத்தில் வரக்கூடிய வாக்கியம். இப்ப நன்னறியாளர்களாக எவரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் பக்கம் அல்லாஹ் கூட இருக்கிறார். அப்ப அந்த நன்னறியின் இலக்கணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு, அதான் இது 2ஆம் அத்தியாயம் 177 அது இலக்கணமாக சொல்லப்படும். அது உள்ள அந்த வரையறையின்படி நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு அதான் அந்த சேஃப் சைடில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். நன்னறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கையோ மேற்கையோ நோக்கி திருப்பிக் கொள்வது அல்ல, வெறும் திசை தொழுக்கர் என்று சொல்லுவார் பாரதியார். திசையை நோக்கி தொழுதாவெல்லாம் நீ நன்னறி அடைஞ்சிட்ட அப்படிங்கிறது கிடையாது. நன்னறியாளர்கள் எவரென்றால் கடவுள், இறுதினால், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்பவர்களே ஆவார்கள். அப்ப நம்பிக்கைங்கிறது இந்த இறுதி நாள் வானவர்கள் அதன் மீது நம்பிக்கை எப்படி கொள்றோம்? அது அல்லாஹ் சொன்ன மாதிரி அப்படி இருக்கு. ஆனா அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்றது எப்படின்னா 2ஆம் அத்தியாயத்தின் 186 அல்லாஹ் சொல்றாரு, எவர்கள் என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்கும் பொழுது நான் எப்பொழுதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கின்றேன்.
வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதில் அளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். அது என்னன்னா, அல்லாஹ் தன் மீது நம்பிக்கை, நான் உனக்கு செய்வேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உங்கூட இருப்பேன், நான் உனக்காக எல்லாம் செய்வேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனங்கள்லாம். நம்ம எல்லாமே நம்ம நாம செய்ய முடியாத ஒன்றாகத்தான் இருக்கு. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ நாம நம்ம கையில எதுவுமே இல்லை, நம்ம கையில எதுவுமே வச்சிருக்கல, எந்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட இல்லை. அப்போ எல்லாம் வல்லவர், அவர்கிட்ட நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா, அவரை நம்பினோம்னா நம்முடைய காரியங்கள் இலகுவாக போய்கொண்டே இருக்கும். இல்லை என்றால் கஷ்டம்தான், சிரமங்களுக்கும் பதட்டத்துக்கும் நம்ம ஆளாக வேண்டியிருக்கு. அதான் இந்த நம்பிக்கைக்கு அந்த அல்லாஹ் மீது, அல்லாஹ் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும் பத்தாது. அல்லாஹ் தான் எல்லாம் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பண்புகள் மீது, அவருடைய தன்மைகள் மீது நம்பிக்கை கொள்வது. அவர் நமக்கு வழங்குவார், நம்மை பாதுகாப்பார், நம்முடைய சிக்கல்களை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், நமக்கு தீர்ப்பு வழங்குவார், நம்மை விசாரிப்பார். இப்படியெல்லாம் நம்புறது, அவர் இருப்பதை நம்புறது, அது இருப்பதை இருந்தால் உண்மையிலே நம்புறது. எப்படி ஒரு நம்பிக்கையாக, மூட நம்பிக்கையாக இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நம்புறாங்க, கடவுளை நம்புறேன்னு சொல்லிட்டு அடுத்து போய் போலி தெய்வங்களை தான் வழிபாடுறாங்க. தங்களுடைய ஆன்மாக்களை, தங்களுடைய சொந்த அகந்தையே தெய்வமாக ஆக்கி கொள்றாங்க. அது எந்த அர்த்தமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதான் இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக நன்னறியாளர்களுடைய இலக்கணத்தை நம்ம பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். நன்னறியாளர்களாக இருந்தால் சேஃப் சைடு தான். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கும், யார் எவரும் தெரியாது அவங்களுக்கும், யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளை விடுவிப்பதற்கும் பணத்தை ஓப்புடன் அளிப்பார்கள். அவங்களுக்கு அந்த பணம் நம்ம கிட்ட இருந்து போகுதுன்ற எண்ணமே வராது. எனக்குலாம் சில பைசா காசு கொடுக்கணும்னாலே மனசுக்குள்ள அப்படியே இதாக இருக்கு, நம்ம காசு போகுது அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடுது. ஒரு ஃபீலிங் வராது. இந்த புடி டக்குன்னு கொடுத்துருவாங்க, ஓப்படன் ரெடிலி கொடுப்பாங்க. அதை இந்த பண்புலாம் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்துக்கணும், நம்ம கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த மனசை நம்ம கொடுக்கணும். மேலும் அவர்கள் சலாத்து தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள், அத்துடன் ஜகாத்து கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள். அவர்கள் வாக்குறுதி ஒன்றை செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். எத்தனையோ வாக்குறுதிகளை செஞ்சுட்டு அப்படியே போட்டு போயிடும், அல்லாஹ் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்றார். நிறைவேற்றி ஆபிரகாம் என்று சொல்றாரு. அப்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். மேலும் அவர்கள் வன் கொடுமை, கஷ்டம், போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராது இருப்பார்கள். கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க. அல்லாத போறோம், அவர் வெற்றி தந்தால் வெற்றி, இல்லை என்றால் மரணம். வெற்றி அல்லது வீர மரணம், ரெண்டில் ஒன்று. இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் நன்னறியாளர்கள் என்று சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து கொண்டோம் என்றால் நம்ம சேஃப் சைடில் இருக்கிறோம். அதே மாதிரி 2 மத்தேயு 153 சொல்றாரு, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் உறுதிப்பாட்டுடனும் சலாத்து தொடர்பு தொழில்களின் மூலமும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்கள். உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருப்பவருடன் கடவுள் இருக்கின்றார். நம்ம இந்த விஷயங்களை செய்து கொண்டால் உறுதிப்பாடு, பேஷன்ஸ், உறுதிப்பாடுனா அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமாக அந்த வார்த்தைகள். சபர் என்ற வார்த்தை, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், பெர்சவியரன்ஸ், இன்னொன்று வார்த்தை பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ், இந்த மாதிரியான 3 வார்த்தைகளாக அது மொழிபெயர்க்கப்படுது. அப்போ அந்த பண்புகள்லாம் நம்மள்ட்ட இருக்குதா? ஒரு வார்த்தை தான், ஒரு வாசகமானாலும் திருவாசகம்ங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு பல விஷயங்களை மல்டி டைமென்ஷனல்ல அதை செய்யணுங்கிறத நம்மளுக்கு போதிக்குது. சபருன்னா 19 முறை இடம்பெடுத்து குரான்ல அஸ்பிரு அப்படிங்கிற வார்த்தை. அப்படி நம்ம அஸ்பிருவாக இருந்தோம் என்றால் விடாமுயற்சியுடன் மிஸ்டேக் பண்ணிட்டோம், மறுபடியும் அதை செய்யறது, அல்லது தவறு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, மறுபடியும் அதை செய்கிறது, அல்லாஹ் பொருட்டு செய்கிறது. அந்த மாதிரியான அதான் விடாமுயற்சி. அதே மாதிரி பெர்சவியரன்ஸ், சகிப்புத்தன்மை. நம்ம வீட்டு பக்கத்துக்காரங்க நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுறான், கஷ்டப்படுத்துகிறான், நிம்மதியை குறைச்சிடுறான், பொறுமையோடு சகித்து கொண்டு இணக்கமாக இருக்கணும். அண்டை வீட்டாரோட எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அப்படி ஒரு நிலையில் நம்ம இருந்தோம் என்றால் நம்ம சகிப்புத்தன்மையோடு சகித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் இருந்தால்தான் நம்ம அதன் மூலமாகத்தான் அதுவோடையும் தொடர்பு தொழுகையின் மூலமாகவும் நீங்கள் அல்லாட்ட உதவி தேடுங்க. இதுதான் ரூட்டுன்னு சொல்றாரு.
பெரிய நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு 10 பேரை கூட்டிகிட்டு போகிறது இல்லை. அதனால வந்து அந்த உதவி கிடைக்காது. அல்லாஹ்வோட இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அல்லாஹ் உதவி தேடுங்கள், உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருப்பவர்களுடன் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்றார். அதே மாதிரி 2894 இந்த போர் சமயத்தில் புனித மாதங்களின் போது வழி சென்றதனை சமமான ஒரு நடவடிக்கையின் மூலம் எதிர்கொள்ளலாம். இவனாவது நம்மளோட சண்டை மாட்டான், அந்த புனித மாதங்களின் போது கூட அதை செய்யலாம் அப்படின்னு சொல்றார். அவர்கள் உங்களை தாக்கினால் நியாயமான தண்டனைக்கு உட்படுத்துவதன் மூலமாக பழி தீர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும், மேலும் நன்னறியாளருடன் கடவுள் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற. அதே மாதிரி 2ஆம் அத்தியாயம் 249 டேவிட் மற்றும் கோலியாத். டேவிட் வந்து அந்த அரசராக ஆகிறார். கோலியாத் என்ற கொடுங்கோலனை அந்த கொள்றாரு, கல்லை விட்டு எறிஞ்சு கொள்றாரு. அவர் அரக்கன் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவரோட போர் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றாரு, உறுதிப்பாட்டோடு தளராது இருப்பவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். உறுதிப்பாட்டோடு தளராது இருக்கணும், அதுதான் செய்யணும். சப்பித்து அப்பதாம எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துகிறாங்க. நான் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அல்லாஹ் என் கூட இருக்காரு அப்படிங்கிற. அது அவங்க 10 பேர் இருக்கட்டும், 50 பேர் இருக்கட்டும், நீங்க ஒரு பேர் 10 பேரை கொள்ளலாம், 10 பேரை நீங்க வந்து சமாளிக்கலாம்னு சொல்றாரு ஒருத்தர். 8ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயமா 8ஆம் அத்தியாயம் அப்படி சொல்றாருல. அது எப்படி எம்ஜிஆர் தான் ஒருத்தர் 10 பேரை சண்டை போடுவாரு அப்படின்னு கேட்டுப்பட்டிருக்கோம், பார்க்குறோம் படத்துல தான். அந்த மாதிரி உண்மையே செய்ய முடியுங்கிறார். ஒருத்தர் 10 பேரை சமாளிக்கலாம். அப்படி வளர்ந்த வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அது இன்னும் கூட அது வளர்ச்சி அதிகமாக மக்கள் கூடுகின்றார்கள், நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு பலம் கிடையாது, அது பல குறைவுதான்ங்கிறத அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் ஆன பிறகு இப்போ வலிமை இல்லை, அதனால ஒருத்தர் 2 பேரை தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். 2 பேரை சமாளிக்கலாம்னு சொல்கிறார், ஒருத்தர் 2 பேரை சமாளிக்கலாம். அப்போ அந்த அதிக எண்ணிக்கை என்பது அதிக பலம் அல்ல, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 5ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தில் அந்த வசனத்தை படிக்கிறேன். அந்த உபதளிப்பு கூட அந்த விஷயம் உபதளிப்பில் இருக்கு. கடவுளின் பாதுகாப்பிற்குள் நிலைத்திருப்பதற்கான நிபந்தனைகள். அப்போ அல்லாஹ்வுடைய சைடில் இருந்தே நம்ம சேஃப் சைடில் இருக்கிறதுக்கு நிபந்தனையும் இருக்கு. சும்மா நான் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஷரீக்க சொல்லிட்டேன், அதனால சேஃப்டி கிடையாது. அதிலே நிலைத்திருக்கணும். காலூர் அப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அதிலே நிலைத்திருப்பதுங்கிற அது நம்ம எப்படி சொல்றது, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளையும் ஒவ்வொரு வே ஆஃப் லைஃப் வாக் ஆஃப் லைஃப்லையும் அது நம்மக்கிட்ட இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோதனை வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்போயெல்லாம் ஒவ்வொரு முறையும் அல்லாண்டு நம்ம இருந்தால் தான் அது தக்காமும் அது இருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். கடவுளின் பாதுகாப்பிற்குள் நிலைத்திருப்பதற்குரிய நிபந்தனைகள். இஸ்ரவேலின் 5ஆம் அத்தியாயம் 12 இஸ்ரவேலின் சந்ததியினரிடமிருந்து ஒரு உடன்படிக்கையை கடவுள் எடுத்திருந்தார். மேலும் அவர்களுக்கிடையில் 12 வம்ச தலைவர்களை நாம் எழுப்பினோம். மேலும் கடவுள் கூறினார், நீங்கள் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடித்து கடமையான ஜக்காத்தை கொடுத்து கடமையான தர்மத்தை கொடுத்து மேலும் என்னுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவர்களை கண்ணியப்படுத்தி மேலும் நன்னறி எனும் கடனை கடவுளுக்கு இரவலாக தொடர்ந்து கொடுத்து வருகின்ற பட்சத்தில் நான் உங்களுடன் இருக்கின்றேன். அல்லாஹ் எங்க இருக்கேன்னு சொல்றது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு விஷயமாக ஒரு விஷயத்த சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் இருக்கிறாருன்னா எனக்கு எல்லாமே அவர் தான், எல்லாம் செய்யக்கூடியவராக ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார். பின்னர் உங்களுடைய பாவங்களை நான் நீக்குவேன், மேலும் பாய்கின்ற ஆறுகள் கொண்ட தோட்டங்களுக்குள் உங்களை அனுமதிப்பேன். இதன் பின்னரும் நம்ப மறுப்பவர்கள் எவராயினும் உண்மையில் சரியான பாதையில் இருந்து விலகி சென்று விட்டார் என்று சொல்றாரு. அப்போ அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறத பற்றி இந்த அடிக்குறிப்பில் கூட சொல்றாரு. இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள அத்தியாவசியங்களை நீங்கள் பூர்த்தி செய்தால், தொழுகை சக்காசி 2 தான் இருக்கு அதில் அத்தியாவசியங்கள், தூதர்களை நம்பிக்கை கொண்டு கண்ணியப்படுத்துறது, இதெல்லாம் முந்தைய அந்த பனி இஸ்ரவேலுக்கு தான் நல்லா சொல்றார். அவங்களுக்கு சொன்னாலும் எல்லாருக்குமே அது பொருந்தக்கூடியது தான். அப்படி இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள அத்தியாவசியங்களை நீங்கள் பூர்த்தி செய்தால், அது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தால் கடவுள் உங்களுடன் இருக்கின்றார் என்பதை அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். என் கூட அல்லாஹ் இருக்காருங்கிறது எனக்கு தெரியலன்னா என்ன பிரயோஜனம், என் கூட அல்லாஹ் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் வந்து தைரியமும் அந்த உத்வேகத்துடன் செயல்பட முடியும். அப்போதான் நான் வந்து எந்த நிலையிலையும்
தப்பு செய்யாமல் இருக்கலாம், தப்பு செய்யவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம், துணிச்சலாக இருக்கலாம். அல்லாஹ் என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த சேஃப் சைடில் இருந்தோம்னா நமக்கு எந்த கவலையும் அச்சமும் துக்கமும் இருக்காதுங்கிறது அல்லாஹ் கேரண்டி கொடுக்குறாரு. அது தெரியப்படுத்துவார் சொல்றார், அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அது குறித்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காது. ரஷாத் சொல்ற பாயிண்ட்டுகள் தான். குர்ஆனின் அற்புதத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு கணித அத்தாட்சிகளே கடவுளின் அத்தாட்சிகளில் மிக முக்கியம் வாய்ந்தவையாக உள்ளன அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 8ஆம் அத்தியாயம் 46ஆம் வசனத்துல அந்த முக்கியமான குறிப்புகளை நமக்கு கவனித்துக் கொள்வோம். நீங்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் தோல்வியுற்று உங்களுடைய சக்தியை சிதறடித்து விடாது இருக்கும் பொருட்டு. இருக்குது சக்தி, அல்லாஹ் கொடுத்த சக்தி வீணா போயிடும், சிதறடிக்கப்பட்டுரும், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம 10 பேர் ஒரு ஒற்றுமையா இருக்க வேண்டிய அந்த 10 குச்சியை ஒத்தையமா வச்சு முடிச்சா முடியாது. ஆனா ஒவ்வொரு குச்சியா தனித்தனியா முடிச்சிடலாம் ஈஸியா. அப்படி ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். அங்க தனித்தனியாக பிரிக்கப்பட்ட பிரித்தாளும் சூழ்ச்சியில் இருக்கிற அவர்கள் இருந்தால் அது சிதறடிக்கப்படும். அவங்களுடைய சக்தியானது சிதறடிக்கப்படும். அது சிதறடிக்கப்படாது இருக்கும் பொருட்டு உங்களுக்கிடையில் தர்க்கித்துக் கொள்வாதீர்கள். எடுத்தாலும் அப்படி கிடையாதுங்க, இப்படிங்க, இதுதாங்க சொல்லணும், இப்படிதாங்க நடக்கணும், இதுதான் பேசணும், இதுதான் வரணும், இதான் வாக்கணும் இப்படின்னு சொல்லி அந்த தர்க்கம் செய்து கொண்டே இருப்பது. அல்லாஹ்வுடைய ஓப்பை தேர்வதற்கு நமக்கு எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. தொழுகை, நோன்பு, தக்காத்து, தியானம், ஜிக்ரு, இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி அது ரொம்ப தர்மம், ஜக்காத்து சொன்னாங்க, தர்மம் கொடுத்துக்கிட்டே இருங்க. தர்மத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு அந்த சேஃப்டியில் இருக்கிறோம்னு அர்த்தம். அர்த்தம் வசனத்துலேயே இருக்கு, நம்ம பார்க்கலாம். உறுதிப்பாடுடன் விடாமுயற்சி செய்வதுடன் கடவுள் இருக்கின்றார். சரி, இங்கே வசனம் குறிச்சேன் 8:46. தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்ய வேண்டும். உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்வதுடன் கடவுள் இருக்கின்றார். அதிக நபர்கள் வலிமை இல்லைங்கிறத 8ஆம் அத்தியாயம் 66 சொல்றாரு. இப்போது புதிய ஆட்கள் உங்களுடன் பலருடன் சேர்ந்து விட்டதனால் கடவுள் இதனை உங்களுக்கு மிகவும் எளிதாக ஆக்கிவிட்டார். ஏனெனில் நீங்கள் முன்னிருந்தது போல் அவர்கள் வலிமையானவர்களாக இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். இது முதற்கொண்டு உறுதிப்பாடுடைய 100 நம்பிக்கையாளர்கள் 200 நபர்களை தோற்கடிக்க இயலும். 1-2 பேரை தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் 1000 நபர்கள் கடவுளின் அனுமதி கொண்டு 2000 நபர்களை தோற்கடிக்க முடியும். இதெல்லாம் சாம்பிள், எக்ஸாம்பிளா கொடுக்கிறாரு. நம்ம பெரிய அளவில் இருக்கும்போது கூட இது அப்படியே செயல்படுத்தலாம். உறுதிப்பாடுடன் தொடர்ந்து இருப்பவர்கள் கடவுள் இருக்கின்றார். அதான் இந்த மாதிரியான வசனங்கள் நம்ம படிக்கும்பொழுது சேஃப் சைடில் நம்ம இருக்கிறதுக்கு. அதான் 9ஆம் அத்தியாயம் 40 முகம்மது சொல்றாரு, நம்ம கூட அல்லாஹ் இருக்காரு, சுற்றி நிற்கிறாங்க அந்த ஊருக்காரங்க பூரா. அந்த குறைசி குலம் அல்லாத மற்றவர்கள் முகம்மதை கொல்லணும், அதை சொன்ன அவருடைய குலம் தான் அவரை பாதுகாக்குது. ஆனாலும் அந்த நிலையிலும் கூட அவர் துரத்தப்படுகின்றார். நம்ப மறுப்பவர்கள் அவரை துரத்திய பொழுது குகையினுள் ஒருவராக அவர் இருந்த போது கூட அபூபக்கர் இருக்கிறார் நம்ம கேள்வி. அவர் தன் தோழரிடம் கூறினார், கவலை கொள்ளாதே, கடவுள் நம்முடன் இருக்கின்றார். குகை வாசல்ல சிலந்தி வச்சு எல்லாம் பாதுகாக்கிற சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் நிக்கிறாங்க சுற்றி, குகைக்குள்ள இருக்கிறாங்க தெரியல அவங்களுக்கு, கொன்றுவாங்க வெளியே வந்தா. அப்ப கூட அவர் சொல்றாரு, அல்லாஹ் நம்ம கூட இருக்காரு, கவலைப்படாத அப்படின்னு. கடவுள் நம்முடன் இருக்கின்றார். பின்னர் கடவுள் திருப்தியையும் பாதுகாப்பையும் அவர் மீது இறக்கி அனுப்பினார். ஒரு கவலையும் இருக்காது, பாதுகாப்பு சேஃப் ஜோன்ல சேஃப் சைடில் இருக்கிறோம், நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் அவருக்கு வந்துடும், திருப்தி வந்துடும். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 2 வசனங்களை படிச்சுட்டு முடிச்சிடலாம். 9:123 கடவுள் நன்னறியாளருடன் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளும். திரும்ப வருது, அது நிறைய வசனங்கள் வருது. நேரிய வாழ்வு நடத்துவோருடனும் மேலும் தர்மவான்களுடன் கடவுள் இருக்கின்றார். சொன்னோம்ல, தர்மத்தை கொடுத்துட்டே இருங்க, அல்லாஹ் அவங்க கூட இருக்கார், நம்ம கூட இருக்கார். தர்மம் கொடுங்க. ஏன் தர்மம் கொடுக்க நமக்கு என்ன இருக்கிற 1000 ரூபா இருக்கிறவங்க 100 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, கோடிக்கணக்கில் இருக்கிறவங்க 1000 10,000 கொடு, இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கறதுக்கு அந்த சடைவோ அதை பற்றிய ஒரு நம்ம கிட்ட போகுது, நம்ம சம்பாதிச்சது, நம்ம அப்பா அம்மா கொடுத்தது, நம்ம சொத்து, இப்படிங்கிற எண்ணமே இல்லாம, அதான் அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம கொடுக்கலாம். எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துடணும், வாரி கொடுத்துடணுங்கிறது கிடையாது. சில தொடர்ந்து அடுத்த முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கணும். தொடர்ந்து அதுக்கான அந்த வழிவகையை தேடிக்கொண்டவர்களாக அதில் சேஃப் சைடில் இருப்பதற்கு நம்ம முனைவோம் இன்ஷா அல்லாஹ்.
அக்கீமுசலா தொழுகையை நிறைவேற்றுவோம்.